வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து மதுரை ஸ்பெஷல் கொத்து இட்லி. இது வந்து ரொம்ப மதுரையில் ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட். ஸோ மீதமுள்ள இட்லியில் வந்து நம்ம எப்படி வீட்டில் வந்து கொத்து இட்லி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 8 இட்லி எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால 8 எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட பெரிய சைஸ் இட்லியாக இருந்தால் நீங்கள் ஒரு 6 இட்லி எடுத்துங்க, அது போதும். ஸோ வாங்க இதோட செய்முறையும் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூடான தோசைக்கல்லில் வந்து நம்ம பொடியாக நட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் எடுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்திக்கலாம், இல்லைன்னா கம்மிப்படுத்திக்கலாம். கூட வந்து காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எடுத்துக்கலாம், பெப்பர் பவுடர், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. இது இதெல்லாமே வந்து நல்லா கலக்கி விடுங்க. மசாலாலாம் வந்து நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலாலாம் வந்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கியாச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஒரு 3 முட்டை உடச்சி விட்டுக்க போகிறேன். இப்போ வந்து முட்டையும் வெங்காயத்துக்கும் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. முட்டை கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி வந்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக உடச்சி போட்டுக்கோங்க, பிச்சு போட்டுக்கோங்க. அது இப்போ வந்து இந்த முட்டைலாம் கொஞ்சம் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கிற வந்து டம்ளர் எடுத்துக்கோங்க. மடிப்பு இருக்கிற வளைவு இருக்கிற டம்ளர் இருக்காதுங்க. இது வந்து இது மாதிரி கூராக இருக்கணும். ஸோ இது மாதிரி டம்ளர் எடுத்து இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா கொத்து பரோட்டா மாதிரி கொத்தி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம டம்ளரில் வேறு ஊட்டிகிட்டு இருக்கிறத ஒரு ஸ்பூனால் தள்ளி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கொத்து இட்லி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான மதுரை ஸ்டைலில் வந்து கொத்து இட்லி வீட்லேயே ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.